வெல்கம் டு கனா அகாடமி. இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டோட வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன்ல இருந்து டென்டேட்டிவ் மெடிக்கல் கவுன்சிலிங், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கான ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் நேர்ல வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணும், யாரெல்லாம் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம், அண்ட் என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் நீங்க சப்மிட் பண்ணணும், என்னைக்குள்ள போய் நீங்க ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். பார்க்கலாம். டு ஸ்டார்ட் வித் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நம்ம பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் கேட்டகரி அண்ட் 7.5% கோட்டால வர்றவங்க தான் நேர்ல போய் அட்டன் பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட் அவங்கல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. 37 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபார் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 8 AM இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. அண்ட் 8 AMக்கு நீங்க ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்க அங்க போயிடணும். ஆக்சுவலா இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே உங்களுக்கு 1 hour ப்ரையரா போக சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு 1 hour இல்ல 1.5 hours ப்ரையராகவே போயிடுங்க கேம்பஸ்குள்ள. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 8 o'clock உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 8 o'clock கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நீங்க 7 AM காலையில் 7 மணிக்கெல்லாமே நீங்க அங்க இருக்கணும். யாரெல்லாம் போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டிஎம்இ ரிலீஸ் பண்ண எலிஜிபிலிட்டி லிஸ்ட்ல இருக்கிற சீரியல் நம்பர் 1 to 15 வரைக்கும் இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல அட்டன் பண்ண முடியும். ஸோ சீரியல் நம்பர் 1 to 15 வரைக்கும் இருக்கிறவங்க 30th மார்னிங் 7 AM நீங்க ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ், அவங்களுக்கு 8:30 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இது யாரெல்லாம் போகணும் அப்படின்னா, எலிஜிபிலிட்டி லிஸ்ட்ல இருக்கிற சீரியல் நம்பர் 1ல இருந்து 30 வரைக்கும் இருக்கிறவங்க போகணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ், அவங்களுக்கு 9 o'clock ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஸோ நீங்க வந்து 8 AM ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. அண்ட் இவங்க யாரெல்லாம் போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அண்ட் சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு சீரியல் நம்பர் 1 to 15 அண்ட் 1 to 30 வரைக்கும் இருக்கிறவங்க தான் போகணும். பட் அப்படி கிடையாது நம்மளுடைய பிடபிள்யூடிக்கு உங்களுக்கு வந்து எலிஜிபிள் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே போக வேண்டியது இருக்கும். அண்ட் நமக்கு ப்ராப்பரான எலிஜிபிலிட்டி லிஸ்ட் ஃபார் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இன்னும் ரிலீஸ் பண்ணல. அது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃபிஷியல் வெப்சைட்ல 28 அன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க. இன்னைக்கு 26, நாளைக்கு 27 அண்ட் மண்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாரும் தான் 30th அன்னைக்கு மார்னிங் ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு காலையில நீங்க 8 o'clock அங்க இருக்கிற மாதிரி போயிடுங்க. அண்ட் வென்யூ செக் பண்ணிக்கோங்க. லெக்சர் ஹால் 2 ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற லெக்சர் ஹால் 2க்கு நீங்க போகணும். ஸோ எல்லாரும் 1 hour ப்ரையராகவே போயிடுங்க. ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா, யாருக்கும் பர்சனலா கால் பண்ணி இன்வைட் பண்ண மாட்டாங்க. இந்த இன்விடேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கான இன்விடேஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய எலிஜிபிலிட்டி லிஸ்டா அண்ட் ரேங்க் ஆர்டர்ஸ் இந்த மாதிரி தான் நம்மளுடைய டிஎம்இ அஃபிஷியல் வெப்சைட்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் யாருக்கும் பர்சனலா யாருக்குமே எப்பயுமே கவுன்சிலிங்க்கு இன்விடேஷன் வராது. ஸோ அதனால யாராவது உங்களுக்கு கால் பண்ணி, நாங்க மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து கால் பண்ணியிருக்கோம், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து டிஎம்இல இருந்து கால் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. உங்களுக்கு ஸ்பெஷலா யார்கிட்ட இருந்தும் கால் வராது. அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, 1 hour நான் முன்னாடியே சொன்னதுதான், 1 hour ப்ரையரா நீங்க வந்து கேம்பஸ்குள்ள இருக்கணும். அண்ட் நீங்க வந்து 500 rupeesக்கான டிடி எடுத்துக்கணும். 500 rupees டிடி யார் பேர்ல எடுக்கணும் அப்படின்னா, தி செக்ரட்டரி செலக்ஷன் கமிஷன் சென்னை இந்த நேம்ல டிடி எடுத்து நீங்க கையில வச்சுக்கணும். இது கவுன்சிலிங்கான ப்ராசஸிங் ஃபீயா இருக்கும். அண்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸை நீங்க வந்து மறக்காம எடுத்துட்டு போயிருக்கணும். அண்ட் இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு யூ ஆர் நாட் அலவுட் டு அட்டெண்ட் த கவுன்சிலிங். அண்ட் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய நீட் யூஜியோட அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு, அப்புறம் 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், அப்புறம் நம்மளுடைய +2 மார்க் ஷீட், ஹையர் செகண்டரி மார்க் ஷீட், அப்புறம் 6th இருந்து 12th வரைக்கும் நம்ம படிச்ச ஸ்கூல்ல இருந்து நம்ம ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கணும். அப்புறம் நம்மளுடைய டிசி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் இல்லாம நம்மளுடைய பேரண்ட் 2 பேர்ல யாராவது ஒருத்தருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ பேரண்ட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் நமக்கு அவசியம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நெசசரி. ஸோ இது இல்லாம இதை மிஸ் பண்ணிட்டு கவுன்சிலிங்க்கு போயிடாதீங்க. தென் யூ வில் நாட் பி அலவுட் ஃபார் அட்டெண்டிங் த கவுன்சிலிங். இன்னொரு முக்கியமான விஷயம், அங்க இருக்கிற நம்பர் ஆஃப் சீட்ஸை விட அதிகமான கேண்டிடேட்ஸை தான் அவங்க வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ கவுன்சிலிங் நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே நமக்கு சீட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. Since more number of candidates are being called for counseling, allotment is not guaranteed to everyone. போனவங்க எல்லாருக்குமே அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சு, எனக்கு மெடிக்கல் அட்மிஷன் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதை நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற டேட், டைம் அண்ட் மார்க் மென்ஷன் இந்த ஷெட்யூல்ல என்ன மார்க் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த மார்க்குக்கான அந்த டேட்ல நம்ம போய் கரெக்டாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம போகும்போது என்ன நம்பர்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் எந்த காலேஜ்ல இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து காலேஜ் எல்லாம் ஆப்ஷன்ல எடுக்க முடியும். ஸோ அதை தான் நம்ம ஆப்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டர்ன் வரும்போது நமக்கு பிடிச்ச காலேஜோ நம்ம மைண்ட்ல இருக்க காலேஜோ இல்லாம போயிருச்சு அப்படின்னா நம்மளால அதை எடுக்க முடியாது. சாய்ஸ் ஃபில்லிங்லயும் ஈவன் தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருந்தாலும் நம்ம டர்ன் வரும்போது அந்த காலேஜ் இல்லாம இருந்துச்சு, வேகன்ட் இல்லாம இருந்துச்சுன்னா நம்மளால எடுக்க முடியாது. அங்க அதை தான் இங்க டினோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மொபைல் ஃபோன்ஸும் நம்மளுடைய டியூஷன் ஃபீயை நம்ம டிமாண்ட் டிராஃப்ட் டிடியா எடுத்துட்டு தான் நம்ம அங்க போக முடியும். எடுத்துட்டு போய் நம்ம டிடியை சப்மிட் பண்ணும்போது தான் நம்மளுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை நம்ம கையில வாங்க முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம டிடி எடுக்காம இருந்திருந்தோம் அப்படின்னா
வென்யூலே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயே நம்ம வந்து டிடி எடுத்துக்கலாம். பட் நம்ம டிடியை சப்மிட் பண்ணும்போது தான் நம்மளுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். அண்ட் ஃபீ டீடைல்ஸ் பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஃபீ டீடைல்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. என்னன்னா கவர்மெண்ட் எம்பிபிஎஸ்க்கு ஃபீ டீடைல்ஸ் ஓசி பிசிஎம் எம்பிசிக்கு 500 rupees ப்ராசஸிங் ஃபீயும் டியூஷன் ஃபீஸ் வந்து 18,000 டிடி எடுத்துருக்கணும். அண்ட் கவர்மெண்ட் பிடிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா நமக்கு இதுல ஓசி பிசிஎம் எம்பிசி மட்டும் இல்லாம எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்கெல்லாம் வந்து ஹூ ஹேவ் த ஆனுவல் இன்கம் மோர் தேன் 2.5 lakhs அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பா இந்த 500 plus 12,000 நீங்க எடுத்துருக்கணும். யாருக்கெல்லாம் வந்து 2.5 lakhsக்கு கீழே ஆனுவல் இன்கம் இருக்கோ அவங்களுக்கு அவங்களுடைய ஃபீயை கவர்மெண்டே பேர் பண்ணிக்கும். ஸோ அதுதான் இப்போ நம்ம புதுசா இந்த வருஷம் வந்திருக்கிற ஆர்டர்ல நம்ம பார்த்தோம். அண்ட் யாருக்கெல்லாம் 2.5 lakhsக்கு மேல இருக்கோ அவங்கலாம் வந்து 500 rupees ப்ராசஸிங் ஃபீயும் 12,000 rupees டியூஷன் ஃபீயும் நீங்க டிடி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிடிஎஸ் கவர்மெண்ட் பிடிஎஸ்க்கு ஓசி பிசிஎம் அண்ட் எம்பிசிக்கு 500 rupees ப்ராசஸிங் ஃபீயும் 16,000 டியூஷன் ஃபீயும். எம்பிபிஎஸ்க்கு 18,000 டியூஷன் ஃபீ, பிடிஎஸ்க்கு 16,000 டியூஷன் ஃபீ கவர்மெண்ட் கோர்ட்டால கவர்மெண்ட் காலேஜ்ல நம்ம போனோம் அப்படின்னா. அண்ட் அகைன் அதே தான் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அவங்களுடைய ஆனுவல் இன்கம் மோர் தேன் 2.5 lakhs இருக்கிறவங்களுக்கு 12,000 உங்களுக்கு டியூஷன் ஃபீ வருது. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பாத்தீங்கன்னா அதே 500 தான் வருது. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு உங்களுக்கு கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய கம்யூனிட்டி ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி யாரா இருந்தாலும் உங்களுடைய ப்ராசஸிங் ஃபீ 500 rupees கண்டிப்பா இருக்கும். அண்ட் உங்களுடைய எம்பிபிஎஸ்க்கான ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கான ஃபீஸ் வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து 10,000 தான் வருது. அண்ட் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி யாருக்கெல்லாம் ஆனுவல் இன்கம் 2.5 lakhsக்கு மேல இருக்கோ அவங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ 500 உங்களுடைய டியூஷன் ஃபீ வந்து 10,000 தான். ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10,000 பே பண்ணா போதும். 10,073 rupees டிடி எடுத்து நீங்க எங்க சப்மிட் பண்ணணும் டு கெட் த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். அடுத்தது நம்ம பார்க்க போறது 7.5% கோட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கோட்டா இது. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கோடைய மெடிக்கல் கவுன்சிலிங் ஷெடியூல நம்ம பார்க்க போறோம். இவங்களும் இந்த 7.5% கோட்டால வர்றவங்களும் நேர்ல வந்து தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். இவங்க ஆன்லைன்ல அட்டன் பண்ண முடியாது. ஸோ இவங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்றதை பார்ப்போம். யாரெல்லாம் போகணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ 7.5% சீட் ரிசர்வேஷன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பெஷலா வாங்கியிருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா எந்த ரேங்க்ல இருந்து எந்த ரேங்க் வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30th அன்னைக்கு அதே வெனஸ்டே அன்னைக்கு நம்ம எது வரைக்கும் பார்த்தோம் நம்மளுடைய பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அகைன் 10 o'clock வந்து 7.5% கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 10 AM-க்கு யார்ல இருந்து யார் வரைக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஜென்ரல் ரேங்க் 1ல இருந்து ஜென்ரல் ரேங்க் 448 வரைக்கும் நீங்க அட்டன் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய நீட் மார்க்ஸ் கரஸ்பாண்டிங் மார்க்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 572ல இருந்து 420 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ரேங்க் வந்திருக்கு. ஜென்ரல் ரேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் 12 o'clock மதியம் 12 மணிக்கு ஜென்ரல் ரேங்க் 449ல இருந்து 896 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்குது. அந்த ரேங்க்குக்கான கரஸ்பாண்டிங் மார்க் பாத்தீங்கன்னா 419ல இருந்து 385 வரைக்கும் வருது. அண்ட் மதியம் 2 மணிக்கு மேல உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் வச்சு உங்களுடைய கவுன்சிலிங் நடக்குது. அண்ட் அந்த கம்யூனிட்டி வைஸ் நம்ம பார்க்கும்போது பிசிஎம்க்கு கம்யூனிட்டி ரேங்க் 32ல இருந்து கம்யூனிட்டி ரேங்க் 42 வரைக்கும் நடக்குது. அண்ட் எஸ்சிக்கு கம்யூனிட்டி ரேங்க் 110ல இருந்து கம்யூனிட்டி ரேங்க் 140, எஸ்சிஏக்கு கம்யூனிட்டி ரேங்க் 21ல இருந்து கம்யூனிட்டி ரேங்க் 30, அண்ட் எஸ்டிக்கு கம்யூனிட்டி ரேங்க் 7ல இருந்து கம்யூனிட்டி ரேங்க் 11 வரைக்கும் நடக்குது. ஸோ இவங்களுக்கெல்லாம் கம்யூனிட்டி ரேங்க் வைஸ் வர்றவங்களுக்குலாம் மதியம் 2 மணிக்கு மேல நடக்குது. அண்ட் இவங்களுக்கும் வென்யூ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அதே லெக்சர் ஹால் 2 ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல தான் நடக்குது. ஸோ வென்யூக்கு உங்களுக்கு ஷெடியூல் ஆயிருக்கிற டைம்ல இருந்து 1 ஹவருக்கு ப்ரையராகவே நீங்க போயிடுங்க. ஸோ நம்ம இப்போ முன்னாடி ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு இருக்கிற அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. 7.5% கோட்டால வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா போனாஃபைட் சர்டிபிகேட் எடுத்துட்டு போகணும். யார் போனாஃபைட் சர்டிபிகேட் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா 2023க்கு முன்னாடி நீங்க +2 கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எம்எஸ் நம்பர் இங்க லிங்க் ஆயிருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் போனாஃபைட் சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். என்ன மாதிரி போனாஃபைட் சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும்னா 6th இருந்து நீங்க 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சீங்க அப்படிங்கிறதுக்கான போனாஃபைட் சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். நீங்க யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சர்ன் சிஇஓ கிட்ட இருந்து வாங்கியிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 2023க்கு அப்புறம் தான் எம்எஸ் நம்பர் மேட்ச் பண்ற அந்த ப்ரொசீஜர் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் இல்ல அப்படின்றதுனால நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சீங்கிறதுக்கான அட்டாச்சி தான் இது. அதுக்கான போனாஃபைட் சர்டிபிகேட் நீங்க வாங்கிட்டு வரணும். மற்றது எல்லாமே அதே தான். உங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டு, 10th மார்க் ஷீட், +1 மார்க் ஷீட், ஹெச்எஸ்சி மார்க் ஷீட், அப்புறம் வந்து டிசி இல்லைனா போனாஃபைட் சர்டிபிகேட் ரெண்டுல ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அண்ட் நேட்டிவிட்டி சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், அகைன் பேரண்ட் 2 பேரண்ட்ல யாராவது ஒருத்தவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட். ஸோ இது காமன் ஃபார் ஆல். சரிங்களா? உங்களுக்கும் அதே தான். எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் சீட்ஸ் இருக்கோ அதை விட அதிகமான நம்பர்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் தான் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் கிடைச்சிருச்சுங்கிறது அர்த்தம் கிடையாது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க.
சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது 92.5%. 92.5% கோட்டால இந்த ஜெனரல் இந்த 7.5% கோட்டா போக மிச்சம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 30 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி உங்களுக்குலாம் கவுன்சிலிங் நடக்குது இல்லையா, அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. 30 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி 30 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி 4th அன்னைக்கு முடியுது. ஸோ உங்களுக்கு 6 days டைம் இருக்கு. இந்த 6 daysக்குள்ளார நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட்டும் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங்கும் நீங்க பண்ணிடணும். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து லாக் பண்ற வரைக்கும் எத்தனை தடவை வேணாலும் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். பட் ஒன்ஸ் லாக் பண்ணும்போது நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ லாக் பண்றதையும் நீங்க அந்த டேட்குள்ளார பண்ணிடணும். அண்ட் யாருக்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால ஜெனரல் ரேங்க் 1ல இருந்து ஜெனரல் ரேங்க் 39,000 வரைக்கும் 39,853 வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கூப்பிட்டுட்டாங்க. அண்ட் அவங்களுக்கான நீட் மார்க் பார்த்தீங்கன்னா 665ல இருந்து 113 வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கும்போது இருக்கிறவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் யாருக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா ஜெனரல் ரேங்க் 1ல இருந்து ஜெனரல் ரேங்க் 28,279 வரைக்குமே கால் வந்திருக்கு. அண்ட் அதனுடைய கரஸ்பாண்டிங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 641ல இருந்து 113 மார்க் வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாரையுமே இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல கால் வந்திருக்கும். நீங்க அந்த டேட்ல நீங்க போய் அட்டென்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் 92.5% கோட்டாக்கு ஆன்லைன்ல தான் உங்களுடைய கவுன்சிலிங் நடக்குது. அதனால 30ல இருந்து 4th வரைக்கும் 4th அன்னைக்கு ஈவினிங் 5 PM வரைக்கும் 4th of August 2025 அன்னைக்கு 5 PM வரைக்கும் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க பண்ணலாம். அண்ட் சீட் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு 5th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அதனுடைய ரிசல்ட் வந்து 6th அன்னைக்கு வெளியே வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு என்னென்ன காலேஜ்ல நீங்க அப்ளை பண்ண காலேஜ்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா அப்படிங்கிற ரிசல்ட் வந்து 6th அன்னைக்கு உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும். 6th இருந்து 11th வரைக்கும் உங்களுடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் ஜாயினிங் பாத்தீங்கன்னா 6ஆம் தேதி ஆகஸ்ட் 6ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஈவினிங் 5 o'clock குள்ளார நீங்க வந்து ஜாயின் பண்ணணும். கன்சர்ன் காலேஜ்ல போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். அண்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ண அன்னையில இருந்து 11th அன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் 92.5% கோட்டால போறவங்களுக்கான ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 500 rupees ஃபார் கவர்மெண்ட் கோட்டாக்கு 500 rupees அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1000 rupees. ரெண்டும் சேர்ந்து போடும்போது 1500 rupees நீங்க பே பண்ணிருப்பீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஓகே உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு 500 rupees அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1000 rupees. ரெண்டுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்றவங்களுக்கு 1500 rupees பே பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் செக்யூரிட்டி டெபாசிட். செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போதே நீங்க செக்யூரிட்டி டெபாசிட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கான செக்யூரிட்டி டெபாசிட் எதுவுமே கிடையாது. அதே மாதிரியே கவர்மெண்ட் டென்டல் காலேஜுக்கும் உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல நம்ம எடுக்க போற கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கும் அண்ட் டென்டல் காலேஜ் டென்டல் சீட்ஸ்க்கும் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கான சீட்ஸ்க்கும் நீங்க 30,000 rupees செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண வேண்டியது இருக்கும். யாரெல்லாம் இந்த 30,000 rupees செக்யூரிட்டி டெபாசிட்ல இருந்து எக்ஸம்ட் ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா SC, SCA, ST கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்குமே இது எக்ஸம்ஷன் உண்டு. அவங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து 2.5 lakhsக்கு கீழே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த 30,000 rupees செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யூ ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் திஸ் செக்யூரிட்டி டெபாசிட் ஆஃப் 30,000 rupees. மேனேஜ்மெண்ட் கோட்டால மைனாரிட்டி NRI கேட்டகரி செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் டென்டல் காலேஜஸ் அண்ட் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இவங்கெல்லாம் வந்து 1 lakh rupees செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் எக்ஸம்ஷன் எகைன் பாத்தீங்கன்னா இதே எக்ஸம்ஷன் SC, SCA, ST கேண்டிடேட்ஸ் ஈவன் தோ அவங்க கன்வெர்ட் ஆயிருந்தாலும் அவங்களுடைய ஆனுவல் இன்கம் 2.5 lakhsக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸம்டட் ஃப்ரம் திஸ் 1 lakh செக்யூரிட்டி டெபாசிட். சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் பண்ணிருந்தீங்கன்னா அதே மாதிரி அதுக்கு மட்டும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வேண்டியது இருக்கும். ரெண்டு கோட்டாக்குமே கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குமே நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமான சாய்ஸ் ஃபில்லிங்கும் நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். சாய்ஸை லாக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை தடவை வேணாலும் மாத்திக்கலாம். ஆனா ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால அதை எடிட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் டேட் வரைக்கும் அந்த லாஸ்ட் டைம் வரைக்கும் நான் வந்து லாக் பண்ணாமலே விட்டுட்டேன் அப்படின்னா கடைசியா நீங்க ஒரு சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா அதை தானாவே அது லாக் பண்ணிக்கும். ஸோ டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட DME தானாவே லாக் பண்ணிப்பாங்க அதை. அதனால நீங்க லாக் பண்ணாம விட்டுட்டா உங்களுடைய நீங்க வந்து ineligible ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி இதுல கிடையாது. அதான் இந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. If the candidates does not lock his choices till the last date, their choices will be automatically locked. நீங்க கடைசியா கொடுத்துருக்க சாய்ஸை அவங்க ஆட்டோமேட்டிக்கா லாக் பண்ணிப்பாங்க. சீட் மேட்ரிக்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட்ல சீட் மேட்ரிக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கனெக்டிவிட்டி எரர் நம்ம வந்து நான் பண்ணும்போது எனக்கு வந்து வைஃபை ஸ்லோவா இருந்துச்சு, ஸ்பீட் கம்மியா இருந்துச்சு, கனெக்ஷன் போயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு, இந்த மாதிரி எந்த எரருக்கும் செலெக்ஷன் கமிட்டி பொறுப்பாகாது அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டாங்க. அட்மிஷன்ஸ் வந்து ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் பொறுத்து தான் வரும். ஃபைனல் லாக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளால MBBS, BDS அண்ட் காலேஜ் ஷிஃப்டிங் இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இஸ் நாட் பெர்மிட்டட் ஆஃப்டர் ஃபைனல் லாக்கிங் அப்படின்னு கொடுத்தாங்க.
ஃபைனல் லாக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது எதையுமே நம்மளால சேஞ்ச் பண்ணவே முடியாது. கோர்ஸையும் சேஞ்ச் பண்ண முடியாது, காலேஜஸ் உடைய ப்ரிஃபரன்சஸையும் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க டியூஷன் ஃபீஸை பே பண்ணியிருந்தா தான் உங்களால பண்ண முடியும். ஸோ உங்களுடைய டியூஷன் ஃபீஸை ஆன்லைன்ல நீங்க பே பண்ணிட்டு, சின்ஸ் த கவுன்சிலிங் இஸ் கண்டக்டட் பை ஆன்லைன், உங்களுடைய பேமெண்ட்டும் நீங்க ஆன்லைன்ல தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஆன்லைன்ல பண்ணி அதுக்கப்புறமா உங்களுடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா கன்சர்ன் காலேஜ்ல போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ ரிப்போர்ட் பண்ண வேண்டியதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கறத இதுல பார்ப்போம். பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேமெண்ட்ஸ்லாம் வந்து அதிகமா இருக்கிறதுனால, இப்போ வந்து பேங்க்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் லிமிட் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுடைய பேமெண்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து கன்சர்ன் பிரான்ச் மேனேஜர், பிரான்ச் மேனேஜரை பார்த்து நீங்க உங்களுடைய லிமிட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஒரு டைம் நீங்க பேமெண்ட் பண்ணும்போது சிங்கிள் பேமெண்டா போற மாதிரி உங்களுடைய எவ்ரிடே லிமிட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் திஸ் பேமெண்ட் ப்ராசஸ். மறக்காம இதை செய்திருங்க. இப்போ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கன்சர்ன் காலேஜ்ல போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து அந்தந்த காலேஜ்லயே டேரக்டாவே நடக்கும். இவ்வளோ நாள் நம்ம பண்ணது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ். இப்போ ரிப்போர்ட்டிங் டு த காலேஜ் தான் நம்ம நேரா பண்ண போறோம். அப்போ அங்க நம்மளுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் நீங்க அங்க சப்மிட் பண்ணிருக்கணும் டைம் ஆஃப் ஜாயினிங்ல. அண்ட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் உங்களுக்கு இருக்கணும். கையில நீங்க ஸ்கேன்டு காப்பி வச்சுக்கோங்க. அண்ட் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் நீங்க எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் பண்ணிருக்காங்களோ அந்த காலேஜுடைய ஹெட்டுக்கு போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். அண்ட் டியூரிங் த டைம் ஆஃப் ரிப்போர்ட்டிங் அண்ட் அட்மிஷன் உங்களுக்கு ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்க வந்து சைன் பண்ணிருக்கணும். இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்லாம் நீங்க சைன் பண்ணி சப்மிட் பண்ணாதான் உங்களுடைய அட்மிஷன்ஸ் வந்து டு த காலேஜ் கன்ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, எந்த டீடைல்ஸா இருந்தாலும் அஃபீஷியல் வெப்சைட்ல தான் உங்களுக்கு ரிலீஸ் பண்றாங்க. எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், ரிசல்ட்ஸ், நோட்டீசஸ், நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே அஃபீஷியல் வெப்சைட்ல தான் ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ்க்கு யாருக்கும் தனியா கால் பண்ணியோ த்ரூ த லெட்டரோ எந்த இன்டிமேஷனும் வர்றது கிடையாது. ஸோ உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்க டிஎம்ஏயோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே நீங்க பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் யாராவது உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டிஎம்ஏலேருந்து கால் பண்ணியிருக்கோம்னாலோ இல்லை மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணி இன்வைட் பண்றோம் அப்படின்னு சொன்னாலோ அது போய் அதை நம்பாதீங்க. எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு டிஎம்ஏயோட அஃபீஷியல் வெப்சைட்ல தான் வருது. கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சதும் ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு நினைச்ச காலேஜ் கிடைக்கல, அதுக்கான மார்க்ஸ் பத்தல, சிலருக்கு வந்து காலேஜே எங்களுக்கு அலாட் ஆகல, என்னோட மார்க்ஸ்க்கான காலேஜ் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு ரெக்ரெட் பண்றவங்க நிறைய பேர் இருக்கலாம். பட் உங்களுடைய டிட்டர்மினேஷன் வந்து எம்பிபிஎஸ்ஸா தான் இருக்கும். உங்களுடைய இன்ஸ்பிரேஷன், டிட்டர்மினேஷன், பேஷன் எல்லாமே வந்து நான் வந்து மெடிக்கல் தான் படிக்கணும், டாக்டர் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். வரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்காக தான் கனா அகாடமியோட ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்கு. ஆல்ரெடி நான் 2-3 வருஷம் ரிப்பீட் பண்ணிட்டேன், என்னால இதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ண முடியாது, பட் ஸ்டில் என்னுடைய டிட்டர்மைண்ட் பேஷன் அண்ட் ஆம்பிஷன் வந்து மெடிசன் தான், டாக்டர் தான் நான் ஆகணும், எம்பிபிஎஸ் தான் நான் படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களால ரிப்பீட் பண்ண முடியாது, இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல என்னால அவ்வளோ ஃபீஸ் பே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஃபாரின்ல இருக்கிற கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ்ல மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கும் கனா அகாடமி ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்குறோம். மெடிக்கல் கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன்ஸ்ல உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வேணும்னாலும் கனா அகாடமிக்கு கால் பண்ணுங்க. our expert team will guide you. Thank you.